அவர் நிறைவேற்றுவார். ஆமென். என்னை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியே நிச்சயமாக ஆண்டவர் உங்களை எதற்காக நீங்கள் தேடுகிறீர்களோ அதை கண்டடைய செய்வார். சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து வசனத்தை தியானிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே என் கூட பேசுங்க. கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பேச போகிறார். கண்களை மூடி. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே, நல்லவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஒரு மனமாய் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். அப்பா, லீதியாளுடைய இருதயத்தை திறந்த தேவன், அப்பா இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீர் திறப்பீராக. அவர்களுக்கு ஏற்ற வார்த்தையை, உருவாக்குகிற வார்த்தையை, உடைக்கிற வார்த்தையை, ஆறுதல் படுத்துகிற வார்த்தையை, எச்சரிக்கிற வார்த்தையை ஆவியானவர் நீர் கொடுப்பீராக ராஜா. அதன் மூலமாய் அவர்கள் திரும்ப போகும் பொழுது ஆண்டவரே நிறைவாய் செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். ஓகே, கடந்த நாட்கள் எல்லாம் நாம் எதை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம்? பாஸ்டர் ஒரு டாபிக் எடுத்து அப்படியே தியானிச்சுட்டு வராங்க இல்லைங்களா? எதை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம்? பெந்தகோஸ்தே நாள் பிறகு என்ன நடந்தது, அதாவது ஆவியானவரின் வருகைக்கு பின்னாடி. பெந்தகோஸ்தே நாள் அழகாக சொன்னாங்க, த பர்த் ஆஃப் சர்ச், அப்படி இல்லைன்னா த பர்த் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், நாட் பர்த் ஆஃப், அதாவது த அரைவல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். சபை பிறந்த நாளை தான் என்ன பண்ணுறாங்க, பெந்தகோஸ்தே நாளாய் கொண்டாடினோம். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியின் வருகையை கொண்டாடின நாளாய் பெந்தகோஸ்தே நாளை கொண்டாடினோம். ஸோ பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதில் சில காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8:5-6 வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:5-6. அப்பொழுது பிலிப் என்பவன் போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த பிலிப்பை குறித்து நம்ம கொஞ்சம் ரீவைண்டில் போய் பார்க்கலாம். ஹூ இஸ் பிலிப்? பிலிப் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சீஷர்களில் ஒருவன் தான் யார்? பிலிப்பு என்பவன். 12 சீஷர்கள் நேம் தெரியுமா? இப்போ நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். 12 சீஷர்கள் பேர் சொல்கிறவங்களுக்கு பிட்டெலாம் அடிக்கக்கூடாது, பிட் அடிக்கக்கூடாது, பைபிளை புரட்டக்கூடாது. மொத்தமாக 12 சீஷர்கள் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாஸ்டர் ஒரு கிஃப்ட் தருவார். நம்மளால் முடியலன்னா அவர் இழுத்து விட்டுறணும். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு. இருங்க, கும்பலாக சொல்லாதீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 6 பேர். பக்கத்தில் சொல்லாதீங்க. சரி, யாக்கோபு 2 பேர், யூதாஸ், மத்தேயு. இப்போ நான் எப்படி கிஃப்ட் பிரித்து கொடுக்கறதா? சரி, ஓகே, சந்தோஷம். கவனிங்க, 12 சீஷர்கள் பேரை கண்டுபிடிங்கள். மத்தேயில இருக்குது, மார்க்கில் இருக்குது, லூக்காலையும் இருக்குது. ஸோ 3 சுவிசேஷ புத்தகத்தில் இருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டுக்கோங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். ஓகேவா? 12 சீஷர்கள் பேர் சொல்லுவவர்களுக்கு ஒரு வெகுமதி தரப்படும். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு சின்ன என்னுடைய உண்மையாக நடந்த சம்பவம். நான் 8th படிக்கும் போது நினைக்கிறேன், என்னுடைய ஸ்கூல்லேருந்து ஆப்போசிட்டில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும், சென்ட் மேரிஸ்க்கு ஆப்போசிட்டில், மேலே இன்னுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது வாங்கிறதா இருந்தால் அங்கே தான் போய் வாங்குவேன். அப்போ அதில் ஒரு அங்கிள் என்ன பண்ணாங்க, திடீர்னு ஏதோ கிறிஸ்டியானிட்டி பற்றி பேசும்பொழுது, உனக்கு 12 சீஷர்கள் நேம் தெரியுமாமான்னு கேட்டார். 6th or 8th என்னமோ, அப்போ தான் படிக்கிறேன். தெரியும் அங்கிள் அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், பாக்கெட்லேருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சார். நீ 12 சீஷர்கள் பேர் நீ சொல்லிட்டுனா இந்த 500 ரூபா உனக்கு தந்துடுறேன்னு. சோதரம் பண்ணிவிட்டு சண்டே கிளாஸோட பவர் பாருங்கள். எனக்கு சொல்லி கொடுத்ததே கடன்னு 12 பேரை சொன்னேன், 500 ரூபாவை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் எதையுமே எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, ரெடியாக இருங்க. நான் கூட இன்றைக்கி தரலான்னு நினச்சேன். நல்ல வேலை என் 500 ரூபாய் மிச்சமாயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஓகே, ஃபைன். பிலிப்பு என்பவன் 12 சீஷர்கள் ஒருவனாய் இருந்தான். இப்போ சீஷன் என்ற அடையாளம் மாறி ஆவியானவரின் வருகைக்கு பின்பு பிலிப்பு எப்படியாய் சொல்லப்படுகிறான்
8ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு, அப்போ சீஷனாய் இருந்த பிலிப்புவை ஒரு அதிசயம் செய்கிற ஒரு நபராய் ஜனங்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனாய், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிற, பின்பற்றி வருகிற ஒரு நபராய் இருந்த பிலிப்புவை இப்ப ஜனங்கள் எப்படி பார்க்கிறார்கள்னா, ஐயோ பிலிப்புவா, இவர் அதிசயங்களை செய்கிறவராயிற்று அப்படின்னா ஆவியானவருடைய வருகைக்கு பின்பு அவன் அடையாளமே மாறினது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? பரிசுத்த ஆவியான வருகைக்கு பின்பு அந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்னாடி 120 பேர் கூடியிருக்கும் பொழுது ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் சீஷர்கள் தன்னுடைய ஆவியை பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரப்பி கொண்டார்கள். அப்போ என்ன ஆயிற்று? அவர்களுடைய அடையாளம் மாறினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம ஆவியானவரை பெற்று கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம், இல்லை ஆவியானவர் நான் பெறல சிஸ்டர், ஆனால் எனக்கு பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா, அவருடைய நடத்துதலை விரும்புகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களை மாற வேண்டும்னா, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அடையாளம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ ஜெபா அப்படின்னா இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்ற ஒரு அடையாளம் இருக்கும். நிவி அப்படின்னா உங்களுக்குன்று ஒரு அடையாளம் இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கள் நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்பு மாறுதல் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அடையாளம் சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. நீங்கள் கேட்டிருப்பீங்க, கவனிங்க. ஒரு லேடி என்ன பண்ணாங்களா, ஒரு 52 வயசு இருக்கும், ஒரு 50 வயசுக்கு மேலே என்ன பண்ணாங்களா, அவங்க ரோட்டில் போய் கொண்டிருக்கிற போது திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட், பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஆனால் ஸ்பாட் அவுட் ஆகலை. அவங்க ஒரு மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வைத்திருக்கிறாங்க. அப்போது ட்ரீட்மெண்ட் வைத்திருக்கிற போது அவங்க பாதி உயிர் போனபடி பரலோகத்துக்கு போயிட்டாங்களாம். கடவுள்கிட்ட, ஆண்டவர்கிட்ட போயிட்டு உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, நான் சாகக்கூடாது, இன்னும் என் பிள்ளைங்களை பார்க்கணும், என் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நான் இன்னும் தீர்மானிக்கணும், நிறைய வேலை இருக்குது, என்னை டக்குன்னு இப்படி எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி, நல்லா கவனிங்க, நான் கேள்வி கேட்பேன். அப்போ அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, சரிம்மா, உன்னை பார்த்தாலுமே பாவமாக தான் இருக்காதனால சரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதனால் நீ உனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்களை நான் கூட்டி தரேன், நீ இப்போ சாக மாட்டே அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக திரும்ப அந்த ஆவி அந்த பெண்மணியோட உடலுக்குள் வந்துடுச்சா. ஸோ இப்போ கோமா ஸ்டேஜுக்குள்ளே இருந்தவங்க கண் விழித்து கொண்டார்கள். ஆனாலும் சில ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும், அங்கங்கே காயமானதுக்கெல்லாம் அந்த சர்ஜரிஸ், சில பிளாஸ்டிக் சர்ஜரி அது இது நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய நாள், கிட்டத்தட்ட மாத கணக்காய் ஹாஸ்பிட்டல்லே இருந்தாங்களா. இவங்க கொஞ்சம் பணக்கார அப்படின்றதுனால எந்த ட்ரீட்மெண்ட்டு கேட்டாலுமே காசை கிரயம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். ஸோ அதனால் எல்லாமே பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுடைய சர்ஜரிஸ் எல்லாம் முடிஞ்சு பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி கடைசியில் 52 வயதாக இருந்த பெண்மணியை பார்க்கும்பொழுது, இப்போ அந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒரு 32 வயது பெண்மணியை போல் ரொம்ப இளமையாக ஆயிட்டாங்களாம். இது மாத்திரம் இல்லை, இப்போ அவங்க முடிச்சுட்டு இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வர போகிறாங்க. இப்போ வெளியே வந்துட்டோடனே அவங்களுக்கு மாத கணக்கு ஆகிட்ட உடனே சரி நம்ம கொஞ்சம் பார்லர் போயிட்டு, ஏற்கனவே நம்ம இப்போ எப்படி ஆகிட்டோம், எங்கே ஆகிட்டோம், இன்னும் கொஞ்சம் நம்ம வயசு குறைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், பார்லர் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் அவங்களுடைய காரை விட்டு இறங்கி ரோடை கிராஸ் பண்ணாங்களாம். கிராஸ் பண்ணி மறுபடியும் பார்லர்லாம் போயிட்டு பார்லர் போயிட்டு அவங்க மேக்கப்லாம் முடிச்சுட்டு இன்னும் 32ன்னு இருந்தவங்க 28 வயசு மாதிரி ரொம்ப யங் ஆகிட்டாங்களாம். இப்போ அவங்க கணவருக்கே ஷாக்காக ஓட்டிகிட்டு வந்த, நீயாமா 52லேருந்து 32 ஆனால் 32லேருந்து இப்போ 28க்கு ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கணவரும் என்ன பண்ணாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்களாம். மறுபடியும் ரோடை கிராஸ் பண்ணி வரும்போது மறுபடியும் ஒரு வண்டிக்காரை அடித்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்களாம். இப்போ அவங்களுக்கு ஒரே கோவமா ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன சொன்னீங்க? யாருமா நீ, என்னம்மா சொன்னேன்? நான் 52 வயசில் எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் என்ன ஆச்சு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு வருஷங்களை கூட்டி தருவேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது இந்த 3 மாதத்தில் திரும்ப என்னுடைய ஜீவனை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எடுத்துச்சிங்களேன்னும் போது ஆண்டவர் கேட்டாரா, ஐயோ அம்மா நீ ஆவா அது அப்படின்னு கேட்டாரா. அப்போ என்ன அர்த்தம், ஆண்டவருக்கே அடையாளம் தெரியாதபடி என்ன பண்ணிட்டாங்களா, அவங்க அந்த சர்ஜரிஸ்லேயும் மேக்கப்ஸ்லேயும் என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்களாம். அடையாளம்னு ஒன்றே எனக்கு இந்த கதை ஞாபகம். நம்ம கூட நிறைய சமயம் நமக்கு வெளியரங்க அடையாளங்களை மாற்றி கொண்டு இருக்கிறோம்.
ஆமென். வெளியரங்கமாய் நம்ம முன்னாடி இருந்ததுக்கும், ஒருவேளை நம்மளுடைய காலேஜஸ்ல இருந்ததுக்கோ, இல்லை நம்மளுடைய படித்த காலத்திலேயோ, இல்லை பிஃபோர் மேரேஜோ, இல்லை கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்பாக நாம் இருந்ததற்கும் இப்பொழுது இருப்பதற்கும் நம்மளுடைய வெளியரங்க அடையாளங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். நம்ம ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ என்ன சொல்கிறோம், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம், எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஈவன் நம்மளோட டாக்ஸுமே என்ன பண்ணிடுறோம், பேச்சுகளையும் மாற்றி கொண்டிருக்கிறோம். என் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முறை ஏதோ பேசும்போது சொன்னால், மிஸ் சிக்கமாயிடுச்சு மிஸ் அப்படின்னா. இது சிக்கமாயிடுச்சா அப்படின்னா என்னதுடா அப்படின்னு கேட்டேன். மிஸ் சிக்கன்னா என்ன தெரியாதா? சிக்கன் எனக்கு சிக்கன் தான்டா தெரியும், சிக்கம்னா என்னன்னு தெரியாதுடா அப்படின்னா பிரச்சனையா. சிக்கன்னா என்னது, ஒரே சிக்கமாயிடுச்சு அப்படின்னா ஒரே பிரச்சனையாச்சா. இதெல்லாம் எந்த ஊர் பாஷைடா? அதெல்லாம் பிள்ளைங்க பாஷை மிஸ். அப்போ நம்ம எப்படி மாற்றி கொண்டு இருக்கிறோம்? காலத்திற்கு ஏற்ப நம்மளுடைய அடையாளங்களை மாத்திரம் மாறுவது இல்லாமல் நம்மளுடைய வார்த்தைகளையும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், மாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிலிப்பு என்பவர் தன்னுடைய ஆவியானவரின் வருகைக்கு பின்பு, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்பு அவர் அடையாளம் மாறுகிறது. எப்படியாய் மாறுகிறதா? பிலிப்பு என்பவன் அதிசயங்களை செய்கிறவனாய் மாறினான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு உங்களுடைய அடையாளமும் என்னுடைய அடையாளமும் மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும்? அது நன்மையாய் மாற வேண்டும். ஐயோ, இவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இல்லையோ, இப்போ சர்ச்சுக்கு போன பின்பாடி ஐயோ இந்த அம்மா இருக்கிறாங்களோ எவ்வளோ பெரிய மாற்றம் தெரியுமா அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? உங்கள் அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்களா? இவங்க அந்த சர்ச்சுக்கு போனதுலேருந்து, இந்த நியூ லைஃப் சர்ச் இப்போதான்ப்பா திறந்து ஒரு 3.5 வருஷம் ஆகுதுப்பா, 4 வருஷம் ஆகுதுப்பா. ஆனால் அந்த சர்ச்சுக்கு எப்போ போக ஆரம்பித்தாங்களோ அந்த அம்மா, அதுலேருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. எப்போ அந்த சர்ச்சுக்கு போனாங்களோ, எப்போ ஆவியானவரை தெரிந்து கொண்டார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலையோ அவர்களுடைய பர்சனல் லைஃப்லையோ ஒரு மாற்றம் இருக்கிறது என்று பிறர் பார்க்க சொல்லுகிறார்கள் என்றால், நீங்களும் நானும் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உங்களுடைய என்னுடைய சாட்சியாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். வாசிங்கள் அதே 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் என்ன செய்கிறார்? அடையாளத்தை மாற்றுகிறவர் மாத்திரம் அல்ல, வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். இப்ப கவனிங்க, இப்ப எதை குறிக்கிறதுனா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அடையாளத்தை மாற்றுகிற ஆவியானவர், இரண்டாவது நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்றாலே அவர் நீதியை குறித்தும், நியாயத்தை குறித்தும், பாவத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். which means he is a leading God. ஆமென். யாருக்கும் எந்த ஜனங்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியுமா? கடவுளாலேயே நடத்தப்படுகிற ஒரு பாக்கியம். ஆமென். எத்தனை பேர் உணர முடியுது எது சரி எது தவறு என்று? மற்ற ஜாதிகளுக்கு, மற்ற ஜனங்களுக்கு அது ஒரு மனுஷன் தான் சொல்லிக் கொடுப்பான். ஆனால் நமக்கு ஆவியானவர் அதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க, சிஸ்டர், நான் ஒரு விஷயம் செய்ய போகும்பொழுது எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, இது செய்யக்கூடாது, இல்லைனா இது பொறுமையாக செய்யலாம், இல்லை இது நிதானித்து செய்யலாம், இல்லை இது ஒரு ஆலோசனை கேட்டு பெரியவர்களிடத்திலோ பாஸ்டரிடத்திலோ ஏதோ ஒரு ஆலோசனை கேட்டு செய்யலான்ற ஒரு உணர்வு வருகிறது பார்த்தீங்களா? அதுதான் ஆவியானவரால் நடத்தப்படுவது. இப்போ பிலிப்புவை ஆவியானவர் நடத்துகிறார். எங்கே நடத்துகிறாராம்? 26வது வசனத்தில் கடைசியாக வாசிங்க. வனாந்தர மார்க்கமாய் போய் என்றான். இப்போ ஆவியானவர் வந்தது வருவது நல்ல விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. ஏனால் அவர் நம்மை நடத்துபவர். அவர் எப்படி எந்த இடத்துல நடத்துகிறாராம்? வனாந்தர மார்க்கமாய், ஒரு வறண்ட இடத்துல என்ன பண்றாரு? நீ போ அப்படின்றார். அப்ப எருசலேம்ல ஒரு நல்ல அதிசயங்களை செய்கிறவராய், கர்த்தரை குறித்து, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறவராய் ஒரு நல்ல ஊழியத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிலிப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவரோட ஊழியத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. ஐயோ, ஊழியத்தில் எனக்கு இப்போ பாஸ்டர் வார சொல்கிற மாதிரி ஜனங்க வரல, இங்கே வரல, அங்கே வரல, சொல் பேச்சு கேட்கல அப்படின்ற புலம்பல் இங்கே பிலிப்பு பண்ணதா இங்கே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஊழியம் எப்படி நடக்குது? பிலிப்போடைய ஊழியம் ரொம்ப சந்தோஷமா கர்த்தருடைய சித்தத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? வனாந்தர மார்க்கமாய் போன்ட்டு அவருடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நல்ல சுகபோகமாய் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியத்திலிருந்து அவரை என்ன பண்ணுகிறாராம்?
திருப்புகிறார். எந்த இடத்துல திருப்புகிறார்? வெளியே கொண்டு வருகிறார். வனாந்தர மார்க்கமாய் போன். இன்னைக்கு நம்ம கூட ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பின்னாடி ஒரு சில பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் அடிக்கடி நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நானே கூட சில காலங்களில் சொல்லியிருக்கேன். எப்போ சர்ச்சுக்கு வந்தோமோ, இல்லை எப்போ நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கலான்னு நினைக்கிறேனோ, இல்லை எப்போ நான் நெருங்கினேனோ, ஏதாவது ஒரு ஊழியத்தை நான் இப்போ தான் எப்போ செய்ய ஆரம்பித்தேனோ அன்னைக்கு தொடங்குச்சு சிஸ்டர் எனக்கு பிரச்சனை. கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? சொல்லியிருப்போம். நான் இது வரைக்கும் நான் தூரமாக இருந்தேன். நான் பாட்டு வந்தேனா போனேனா, 8 மணி சர்வீஸ்க்கு 9 மணிக்கு வந்தேனா, அப்போல்லாம் எனக்கு வராத பிரச்சனை நான் எப்போ கரெக்டாக வரணும், எப்போ எனக்கு ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேனோ, எப்போ நான் உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், எப்படி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு என்னை தான் கட்டுப்படுத்தி கொண்டேனோ, கர்த்தருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேனோ, அன்னைக்கு தான் என்னாச்சு எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சது அப்படின்னு நிச்சயமாக இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு முறையாவது சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த பிலிப்பு கூட ஆண்டவரே ஆவியானவரை பெறுவதற்கு முன்னாடி நல்லா தான் இருந்தார், நல்லா தான் ஊழியம் செய்தார். இப்போ பெற்ற பின்னாடி எங்கே போக சொல்கிறாரா? ஆவியானவர் வனாந்தரத்துக்கு போக சொல்கிறார். ஏன் போக சொல்கிறார்? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 37:1. தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. அப்போ ஆண்டவருடைய கை எப்படிப்பட்டதாய் மாத்திரம் நமக்கு இல்லை தெரியுமா? நம்மளுடைய ஏசாயா 41:13 சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிக்க தேவையில்லை. நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிற உன் வலது கையை பிடித்து திகையாதே, நான் உன் தேவன் சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பலத்த கைக்குள் அடங்கியிரு, அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். ஏற்ற காலம் வரும்பொழுது உயர்த்தப்படுவார். அப்போ நம்மளை காக்கிற கரமாய் இருக்கிற கரம், நம்மளை உயர்த்துற கரமாய் இருக்கிற கரம், நம் மீது கரங்களை கர்த்தர் வைக்கும் பொழுது ஆவிக்குள்ளாகவும் நடத்துகிற கரமாய் இருக்கிறது. அந்த ஆவிக்குள்ளாக நடத்தும் பொழுது அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 37 உங்க கண்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய். பெண் இருந்தா அண்டர்லைன் பண்ணுங்க. எப்போ ஆவிக்குள்ள ஆனாரோ எசேக்கியேல், அப்பதான் வெளியே என்ன பண்ணப்படுறார்? கொண்டு போகப்படுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆவிக்குள்ள ஆகும் பொழுதுதான் அவர் ஒரு இடத்திலிருந்து வெளியே கொண்டு போகப்படுகிறார். இன்னைக்கு கூட ஒருவேளை நான் நல்லா தான் இருந்தேன், இல்லை என்னோட ஃப்யூச்சரில் என்னோட பேக்வேர்டில் அது பேர் என்ன, என்னோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட திருமணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், இல்லை என்னோட படிப்பு காலத்தில் நல்லா இருந்தேன், நான் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நான் நல்லா ஜெபித்துட்டு இருந்தேன். சில பேர் இருப்பீங்க, நான் வேலை செய்யும் பொழுது நல்லா ஜெபிச்சேன் சிஸ்டர், நான் படிக்கிற காலத்தில் நல்லா ஜெபித்தேன், இல்லை நான் இப்படி இருக்கும் பொழுது நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தேன். ஆனால் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கே வரும்பொழுது ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்துட்டார். என்னை என்ன பண்ணிட்டாரு? தனிமையாக்கிட்டார். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? என்னை குடும்பத்திலேருந்து தனிமையாக்கிட்டார். நான் எப்போ ஆண்டரை ஏற்றுக்கொண்டனோ என்னை தனிமையாக்கிட்டார். இல்லை எப்பொழுது நான் எனக்குன்னு ஒரு தீர்மானத்தை வைத்து கொண்டேனோ அப்போ என்னை தனிமையாக்கிட்டார். இதிலிருந்து உலக காரியங்களிலிருந்தோ இல்லை மற்ற காரியங்களிலிருந்தோ கர்த்தர் உங்களை விலக்கி எடுக்கிறார் என்றால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறீர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை திடப்படுத்துகிறார். ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து பிரிந்திருப்பீர்கள் என்றால் ஆவியானவரால், அதாவது ஆண்டவருக்காக நீங்கள் பிரிந்திருப்பீங்க என்றால், இல்லை உங்கள் நண்பர்களிடத்திலிருந்து இந்த சரௌண்டிங் நமக்கு வேண்டாம், எதுக்காக என் ஆண்டவருக்காக இது வேண்டாம், இது ஒத்து வரல, நீங்கள் பிரிஞ்சு வந்திருப்பீங்கன்னா, இந்த மாதிரி எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் விட்டு வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கே அது நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பிற்கே அது நடந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த எசேக்கியேலை ஒரு நல்ல சரௌண்டிங்ல இருந்து, இந்த பிலிப்புவை நல்ல அட்மாஸ்பியர்ல இருந்து, நல்ல ஊழியத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? வனாந்தர மார்க்கமாய், அதாவது வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் நடக்கலனாலும் இனிமேல் நடக்கும் பொழுது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏதோ ஒரு காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விலக்கி வைக்கிறார் என்றால் அது ஆவியானவரால் அலோவ் பண்ணப்படுகிறது, அனுமதிக்கப்படுகிறது. அமேன், அமேன். என் கூட இருக்கிறவங்களே என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க,
என்னுடைய நண்பர்களே ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னோட உறவினர்களே ஒதுக்கி வைக்கிறார்கள்னா அது எல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா. அப்போ இங்க வெளியே கொண்டு வருவதற்கு மாத்திரமல்ல, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே ஆவியானவர் வருவது நல்ல விஷயம். இப்போ ஆவியானவர் வந்துட்டாரு. ரெண்டாவது என்ன பண்ணிட்டாரு, ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல இருந்து, ஒரு நல்ல சரௌண்டிங்ல இருந்து, நான் நல்லா தான் இருந்தேன் சிஸ்டர் அப்படின்ற இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டாரு, பிரிச்சுட்டாரு. இப்போ நான் தனிமையா இருக்கேன் அப்படின்னா அந்த தனிமையை மாத்திரம் விட்டுறல, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கல என்ன பண்றாரா, நடுவில் நிறுத்துறாரு. அப்போ கம்ப்ளீட்டா உங்களை சுத்தி பார்க்கும் பொழுது வனாந்தர மார்க்கமாய் தான் இருக்கு. சுத்தி பார்க்கும் பொழுது உலர்ந்த எலும்புகள் தான் இருக்கு. எதற்கு நடுவில் நிறுத்திச்சாரு உங்களை, ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் என்ன பண்ணிச்சாரு, நிறுத்திச்சாரு. அப்படி இருக்கும் பொழுது ஆவியானவர் எப்படி நடத்துகிறார், எதுக்கு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் ஒரு வனாந்தரத்தை நடத்துகிறாரு நம்ம யோசிப்போம். நான் அதான் ஏற்கனவே நல்லா இருந்தேன், ஆனால் இப்பொழுது வனாந்தரத்தில் இருந்தேன் அப்படின்னா கர்த்தர் உங்களை வனாந்தரத்திற்கு எதற்காக திரும்ப அனுப்புகிறார், ஆகாரை வனாந்தரத்துக்கு அனுப்பினார். எதற்காக, வழியில ஆகார் வந்து அவங்க பாட்டு ஊரை விட்டு ஆபரகாமை விட்டு ஓடி போனார்கள். அப்போ வனாந்தரத்துக்கு ஆகார் போன காரணம் என்ன தெரியுமா, அவளுக்கு மாத்திரம் அந்த நீரூற்று உண்டாக அல்ல, இன்றைக்கு வரைக்கும் அந்த நீரூற்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த ஒரு ஆகார நிமித்தம் இன்றைக்கு வரைக்கும் அதுல மக்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று ஒரு ஆசீர்வாதத்திற்காக வனாந்தரத்திற்காக அனுப்பினார் அந்த ஆகாரை. ஹல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னையும் ஒரு இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடத்துகிறார், இல்ல வனாந்தரத்தில் நடத்துகிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அது உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் கிடையாது, உங்கள் சந்ததிக்கும் 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 அது ஆசீர்வாதமாய் நீங்களும் நாடு மாறுவதற்காக உங்களை என்னையும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அதற்காக நாம் என்ன பண்ணணும், சந்தோஷப்பட வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்னை வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டாரு, நான் இந்த வெயில என்ன பண்ணுவேன், இந்த காட்டில் என்ன பண்ணுவேன் ஆகார போல நாம் ஒருவேளை புலம்பிக் கொண்டு இருக்குமானால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னை கொண்டு உன் நிமித்தம் வசனம் சொல்லுகிறது, உனக்குள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், அது மாத்திரமல்ல உனக்குள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா, நீங்கள் தான் அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருப்பாய்னாலே அது ஒரு ரெண்டு அர்த்தம். நானும் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன் தான் அதுக்கான அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை எப்படியாய் மாற்ற சித்தமாக இருக்கிறார் என்றால், ஆவியானவரால் நடத்தப்படுகிற நீங்கள், வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிற நீங்கள், உங்களுக்குள்ள ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்பட உங்களை வெளியே அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை சுற்றி என் குடும்பத்திலேயே என்னை சுற்றி இந்துவாக தான் சிஸ்டர் இருக்கிறாங்க, இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நான் மட்டும் தனியாக சர்ச்சுக்கு வரேன். ஹல்லேலூயா. நான் மட்டும் தனியாக இப்போ சர்ச்சுக்கு வரதும் சரி, இல்லை மற்ற காரியங்களும் சரி, ப்ரேயருக்கும் சரி, நான் மட்டும் தனியாக போராடுகிறேன்னா நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென், ஆமென். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டது வனாந்தரத்தில் ஆண்டவர் சும்மா நடத்திட்டு மட்டுமே அப்படியே கடைசி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்தார்களா? இல்லை. கடைசியாக அவங்க பார்த்தது என்னது, கானான் என்கிற ஒரு அழகான டெஸ்டினேஷன். அப்போ ஆண்டவர் உங்களை மற்ற எல்லா குடும்பத்திலிருந்தே உங்களை தனியாக ஒதுக்கி வச்சிருக்கிறார்னா அதோட டெஸ்டினேஷன் கானானாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ உங்களை யூஸ் பண்ணி உங்களை பயன்படுத்தி அந்த ரட்சிப்பை கொடுக்க போகிறார். அதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். வனாந்தர மார்க்கமாய் போன பிலிப்பு என்ன செய்தாரா, அதற்கு பிலிப்பு ஓகே, ஞானஸ்தானம் கொடுத்தான். தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இப்போ 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். இப்போ பிலிப்பு வனாந்தரமாய் நடத்தின ஆவியானவர் எங்க போய் சேர்ந்துக்க சொல்லுகிறார்னா, ஒரு மந்திரி பிரயாணம் பண்ணுகிற ஒரு ரதத்தில். கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், வனாந்தரத்தில் நடத்துகிற தேவன் உங்களை போஷிக்காமல் விட மாட்டார். உங்களை உச்சிதமான கோதுமைனால் போஷிப்பார். எப்படின்னா, சும்மா நடந்து போப்பா, வனாந்தரத்தில் ஃபுல்லாகவே நடந்து போப்பான்னு சொல்லலை. மந்திரி போகிற ரதம்னா எப்படிப்பட்டதா இருக்கும்,
அது விலை உயர்ந்த ஒரு ரதமா இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு ரதத்துல ஆவியானவர் நடத்துகிறார். நீ அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து கொள் என்று. அப்ப கர்த்தர் உங்களுக்காக இந்த வனாந்தரத்துல, நீங்கள் இப்போ கடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற அந்த வனாந்தரத்துல உங்களுக்காக ஒரு ரதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கென்று ஒரு 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 பிரமிக்கத்தக்க ஒரு விலை உயர்ந்த ரதம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சேர்ந்து கொள்ளுங்களேன். என்னன்னா இந்த இடத்துல என்ன காட்டுகிறதுனா விசுவாசத்தை காட்டுகிறது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆவியானவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவருடைய நடத்துதலை நீங்கள் நன்றாய் உணர முடியும். அது மாத்திரம் இல்லை, அந்த 30வது வசனத்தில் இருக்குது, அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் சொல்லியும் கூட இது கர்த்தரால் தான் உண்டானதா இல்லை நம்மளே உண்டாக்கிட்டோமா, இதை நம்ம செய்யலாமா வேணாமா அப்படின்ற சில சந்தேகங்கள் ஏற்படும் இல்லைங்களா? ஆனால் பிலிப்பு ஆவியானவரால் நடத்தப்படுகிறார் என்று அவரே அறிந்தது நிமித்தம் என்ன பண்ணுறாரோ, ஓடி போய் சும்மா நடந்து பாரு. ரதம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுங்க? ரதம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடும்? ஹார்ஸ் ஸ்பீடில் ஓடும் இல்லையா? பொதுவாகவே ஒரு வண்டியோட ஸ்பீடை எப்படி குறிக்கிறாங்க? ஹவர் ஸ்பீடில் தான் குறிப்பாங்க இல்லையா? ஹார்ஸ் ஸ்பீட், அதாவது ஒரு குதிரையின் வேகத்துக்கு தான் அதை என்ன பண்ணுவாங்க, ஈக்குவல் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ ரதம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடும், அந்த ரதத்தில் என்ன பண்ணுறாராம், ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுகிறாராம். இன்றைக்கு கர்த்தர் அவங்களுக்கு சொல்லுகிறாரு, உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் ஓடி போய் பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்பொழுது நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது வனாந்தரத்தில் அனுப்புகிற தேவன் அதில் உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸையும் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆகாருக்கும் அப்படிதான் நடந்தது. ஹல்லேலூயா! சும்மா ஆகார் போனாங்க அப்போதான் அந்த நீரூற்று உண்டாச்சா? இல்லை இல்லை இல்லை, ஆல்ரெடி அந்த நீரூற்று அங்கேயே இருந்தது. அப்போ உங்களை நடத்துகிற தேவன், நீங்கள் அங்கே வருவீங்க, உங்களுக்கு அங்கே தண்ணி தாகம் ஏற்படும், இல்லை நீங்கள் அங்கே வருவீங்க உங்களுக்கு கால் வலிக்கும். அப்படி எல்லாவற்றையும் அறிந்த தேவன் உங்கள் தண்ணி தாகத்திற்கு ஏற்ற நீரூற்றை ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவை, உங்கள் கால் வலிக்கு ஏற்ற ஒரு ரதத்தை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பொழுது நீங்கள் சேர்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் உங்களை அங்கு பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அதுதான் வாசித்த 37 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்போ கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உங்களை ஆவியானவர் பிரித்தெடுத்ததின் நோக்கம், வனாந்தரத்தில் நடத்தின நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை பயன்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா! உங்களை மற்ற ஜனங்களுக்கு, புறஜாதிகளுக்கு பயன்படுத்தி ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இவை எல்லாவற்றையும் அனுமதித்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ எசேக்கியேல் கூட பார்த்தோம். நம்ம கடைசியாக நம்ம எசேக்கியேல் பார்த்து நம்ம முடிக்கலாம். 37ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் 37 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 10வது வசனம் வாசிங்க சிஸ்டர். பட்டபடியே உரைத்தேன், பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா! இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு வனாந்தரத்தை, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளை நடத்துகிற காரணம் என்ன தெரியுமா? உங்களை பயன்படுத்தி அந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய. ஹல்லேலூயா! உங்களை பயன்படுத்தி அந்த மந்திரியை ரட்சிப்புகளை கொண்டு வர. ஆக மொத்தத்தில் ஆவியானவர் உங்களை நடத்துகிற நோக்கம், நீங்கள் பயன்பட வேண்டும். ஹல்லேலூயா! உங்களை மற்றவர்களின் ரட்சிப்புக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் கர்த்தர் பயன்படுத்த சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவருடைய கரத்தில் பயன்படுகிறதுனா லேசான காரியம் இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஏன் நம்ம சிஎம் கையில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு உயிர் இருந்துச்சுன்னா அந்த பெண் எவ்வளோ சந்தோஷப்படும். ஆஹா, நான் இப்போ என்ன பண்ணுறேன், த கிரேட்டஸ்ட் ஆக்டர், த கிரேட்டஸ்ட் சிஎம், அவருடைய கரத்தில் நான் என்னவா இருக்கிறேன், அவருடைய அப்ரூவல் கொடுக்குற ஒரு சைன் போடுகிற ஒரு பெண்ணாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அது எழுதுகோள் என்னப்படும், ஒருவேளை அதுக்கு உயிர் இருந்தால் சந்தோஷப்படும். ஆனால் அதனால் ஏதாவது ஓனாக ஏதாவது செய்ய முடியுதா?
இல்லை. அப்போ அதே போலதான் நாமளும் நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்துல உங்களை அவர் கையில எடுத்து இன்னொருத்தரோட ரட்சிப்புக்காக உங்களை வச்சு அவர் சைன் போடுறாருன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லைங்களா? அப்போ நீங்களும் நானும் வனாந்தர மார்க்கமாய் இல்லை வெளியே கொண்டு வருவது நம்மளுடைய கஷ்டத்திற்காக அல்ல, கர்த்தர் உங்களை புடமிடுவதற்காக அல்ல, மற்றவர்களை ரட்சிப்புகளை நடத்த, மற்றவர்களை உயிரடைய செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 37ஆம் எசேக்கியேல்ல நாங்கள் வாசிக்கிறோம். கவனிங்க, 1 நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்திருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இப்போ கவனிங்க, இப்போ இந்த பள்ளத்தாக்கில் நடக்க பண்ணுகிறார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுகிறார்? ஃபர்ஸ்ட் வசனத்தில் கவனிங்க, நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி எசேக்கியேல ஃபர்ஸ்ட் கால் ஊன்ற செய்கிறார். அந்த இடத்துல என்ன பண்றாரு? அந்த தீர்க்கதரிசியை கால் ஊன்ற செய்கிறார். எதற்காக? உலர்ந்த எலும்புகள் கால் ஊன்றி நிற்பதற்காக. ஆமென். ஆண்டவர் மற்றவர்களுக்கு என்ன பயன்படுத்துறார், ஆனா என் குடும்பத்தில் ஏதோ நடக்க மாட்டேங்குது சிஸ்டர். சில பேர் இந்த இடத்துல இப்போ நான் இந்த செகண்ட் சொல்லும் பொழுது இதை யோசித்திருக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார், என்ன பயன்படுத்துகிறார் தான் சிஸ்டர். நான் ஜோம் பண்ணால் நடக்குது தான், நான் மற்றவங்களுக்கு ஜோம் பண்ணுறேன், ஜுரம் சரியாயிடுது, நான் மற்றவங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னு ஜோம் பண்ணுறேன், அது நடக்குது, ஆனால் என் குடும்பத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது அப்படின்னு இந்த செகண்ட் யாரோ யோசிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், எசேக்கியேலை ஃபர்ஸ்ட் நிறுத்தினாராம். ஹல்லேலூயா. அதன் பின்பு மற்ற சேனைகளை காலூன்றி நிற்க செய்தாராம். ஆமென். உங்களை நிற்க செய்யாமல் ஆண்டவர் அதை செய்ய மாட்டாருங்க. ஆமென், ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், காலூன்றி நில்லுங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். காலூன்றி நில் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கால்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். உங்கள் கால்களை ஸ்திரப்படுத்தி நிற்க செய்கிற தேவன் மற்றவர்களுக்கு நீங்கள் ஸ்திரப்படுத்த உங்களுக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த 9ஆம் வசனத்தில் வாசிங்க, எசேக்கியேல் 37:9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. ரொம்ப அருமையான வார்த்தை, அழகா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தயவு செய்து பெண் இருந்தா அண்டர்லைன் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து ஆவிக்குள்ளாக்கி. தேங்க்யூ ஸ்டார். இப்போ ஃபர்ஸ்ட் யார் ஆவிக்குள்ள ஆகுறா? எசேக்கியேல் ஆவிக்குள்ள ஆகிறார்கள். ஆமென். அப்ப தான் ஆவிக்குள் இருக்கும் பொழுதுதான் அவர் மற்ற ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது இந்த சத்தியம்? தான் ஆவிக்குள் இருக்கும் பொழுதுதான் மற்ற ஆவிகளுக்கு ஆவியை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. அப்ப நம்ம கூட எத்தனையோ முறை நம்ம ஜெபம் பண்ணுவோம், இயேசுவின் நாமத்துல இந்த ஆவியை கட்டுறேன், இயேசுவின் நாமத்துல அந்த ஆவியை கட்டுறேன் அப்படின்ட்டு. கரெக்ட். ஆனா நாம ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணும் பொழுது, ஆவிக்குள்ள இருந்து கட்டளை இடும் பொழுதுதான் ஆவிகள் கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆமென். நீங்களும் நானும் ஆவிக்குள்ளவர்களாய் இருந்தால்தான் மற்ற ஆவிகளை, அசுத்த ஆவிகளை நாம் என்ன பண்ண முடியும்? துரத்த முடியும், அதற்கு கட்டளை கொடுக்க முடியும், அதற்கு அதிகாரத்தோடு நாம் பேச முடியும். ஹல்லேலூயா. நம்மளே ஆவியில இல்லை அப்படின்னா அது யோசிக்கும், என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்கான், பெனாத்தின் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? அந்த ஆவி யோசிக்கும், நல்லா தானே இருந்தா திடீர்னு என்ன பண்றான், என்னென்னவோ பேசுறானேன்னு யோசிக்கும். ஆனால் நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக இருந்து அந்த ஆவிகளுக்கு கட்டளையிடுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொன்னாலாகும், நீ கட்டளையிடும். ஆண்டவருக்கு சொன்னது மாத்திரம் இல்லை, மோசே சொன்னபடியே நடந்தது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் சொல்லுகிறபடியே ஆவிகளும் கீழ்ப்படியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம் ஆவிக்குள்ள முதலாக மாறுவோம், அடுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுவோம். ஒரு ஊழியக்காரங்க பேசினாங்க, நான் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்ப இருக்கிற காலத்துல ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு ஆவியானவராய் இருக்கிறாராம். அது என்ன பழைய ஏற்பாட்டு ஆவியானவர், புதிய ஏற்பாட்டு ஆவியானவர்? How it differs. பழைய ஏற்பாட்டு ஆவியானவருக்கும் புதிய ஏற்பாட்டு ஆவியானவருக்கும் வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம்.
சொன்னீங்கன்னா ஒரு வெகுமதி. ரொம்ப கரெக்டான ஆன்சர் சிஸ்டருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர். கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் வருவார், அந்த நேரத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்க செய்வார், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், அதோட சில அற்புதங்களை நடத்துவார், அதோட என்ன பண்ணிடுவார், அந்த மனுஷனை விட்டு போய் விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இதோ நம்ம தியானித்து கொண்டிருக்கிற அந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு ஆவியானவர் அங்கேயே என்ன பண்ணிடுவார், நம்மிடத்திலேயே தங்கி விடுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆனா நம்ம பழைய ஏற்பாட்டு ஆவியானவர் தான் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். எப்படி ஃபாலோ பண்றோம்? வர்ஷிப் டைம்ல கடைசி அந்த 5 நிமிஷம் டமால் டமால் டமால்னு பாடும்பொழுது ஆவியானவர் வருவார், என்ன பண்ணுவார், அந்த 5 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுவார், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா மற்ற பாஷைகளை பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் அந்த வர்ஷிப் டைமில் இப்போ 9:30க்கு வர்ஷிப் முடியுது, 9 மணிக்கு வர்ஷிப் முடியுதுன்னா கடைசி 8:50லேருந்து 9 மணி வரைக்கும் ஆவியானவர் வந்து ரவுண்ட் அடிச்சிருவாருப்பா. அதுக்கு முன்னாடி ஆவியானவர் வரமாட்டார். 10 நிமிஷம் என்ன பண்ணுவார், வருவார், ரவுண்ட் அடிப்பார், எல்லாரையும் ஒரு அப்படியே கிளிகிழிப்பு காட்டிட்டு என்ன பண்ணிடுறாரு, அவரும் போயிடுறாரு. அப்படியா? ஆனால் பழைய ஏற்பாட்டு ஆவியானவரை தான் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த 10 நிமிஷத்துக்கு ஓகே ஆண்டவர் வந்துட்டாரா, உற்சாகமா ரபாலா ஷகதா ரபா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசணுமா, அதோட இந்த கேட்டை தாண்டின உடனே அடுத்து என்ன டாபிக் வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவரால் நடத்தப்படுவது அந்த 10 நிமிஷம் வைக்கிற நீங்க அனுபவத்தினால் கட்டாயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க தேவ ஜனங்களே. நீங்களும் நானும் நடத்தப்பட மாட்டோம். ஆமென் சொல்றாங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த 10 நிமிஷம் மாத்திரம் ஆவியானவரின் வருகை இருக்காது. புதிய ஏற்பாட்டின் ஆவியானவர் வந்து அமர்ந்து அப்படியே தங்கி இருக்கும் பொழுதுதான் பிலிப்புவை ஒவ்வொரு கட்டத்திலும் அதிசயங்களை செய்கிறவராய், ரதத்தில் நடத்துகிறவராய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கேன் சிஸ்டர். நிறைய முறை டெசிஷன் எடுக்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, எனக்கு இதை பண்றதா அதை பண்றதா தெரியல அப்படின்னா ஏன் குழப்பம்? ஆவியானவர் எங்க போயிட்டாரு? ஹல்லேலூயா. உட்கார்ந்து நம்ம ஆவியானவரின் ஆலோசனை கேட்போமானால் நிச்சயமா என்ன பண்ணுவார், நம்மள நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க போகிறேன். என்னன்னு தெரியுமா? ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டின் ஆவியானவர் எனக்கு வேண்டாம். ஆமென். என் கூட இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டின் ஆவியானவர் எனக்கு வேண்டாம். ஐயோ, ஆவியானவரை வேண்டான்னு சொல்றமா? இல்லை. பழைய ஏற்பாட்டின் ஆவியானவர் அந்த 5 நிமிஷம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவரோ, அந்த 10 நிமிஷம் சும்மா கபன்னு அந்நிய பாஷை பேசுறதோ, அது எனக்கு வேண்டாம். ஆவியானவராலே நான் நாளுக்கு நாள் என்ன பண்ணி கொண்டிருக்கணும், நடத்தப்படுகிறவனாய் இருக்கணும்னு சொல்லி நீங்களும் நானும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்படி ஒப்பு கொடுத்தோமானால் தான் நீங்க வனாந்தரத்திலேயே நடந்தாலும் அது உங்களுக்கும் எனக்கும் அது ரட்சிப்பாய் மாறும், அது ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் வனாந்தரத்திலே நடந்தாலும் அது உங்களை கொண்டு உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும். ஆமென். நீங்கள் வனாந்தரத்திலே நடக்க பண்ணினாலும் அது உங்களை உயிரடைய செய்கிறவரை மாத்திரமல்ல, உங்களை பயன்படுத்துகிறதாய் மாற்றும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, ஆவியானவரே, எனக்கு புதிய ஏற்பாட்டின் ஆவியானவர், அதாவது என் மேலேயே வந்து தங்கி இருக்கிற ஆவியானவர் நீங்க வேணும்பா அப்படின்னு கேளுங்க பார்க்கலாம். அந்த கடைசி 5 நிமிஷம் 10 நிமிஷம் மாத்திரம் வருகிற ஆவியானவர் இல்லைனா, எந்த நேரத்தில் ஒருவேளை நான் ரோட்ல போயிட்டு இருக்கிறேன், திடீர்னு ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னாலும் அந்த ஆவியானவரின் உணர்தல், அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். வண்டி ஓட்டிட்டு இருந்தாலும் நான் அந்நிய பாஷையிலே ஜபித்து கொண்டு ஓட்டணும். நான் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மற்ற காரியங்களை என் சிந்தனையில் இல்லாமல், இந்த பாட்டு அந்த பாட்டுன்னு சினிமா பாட்டு என் சிந்தனையில் ஓடாமல், என் ஸ்டேட்டஸில் ஓடாமல், ஆவியானவருடைய அந்நிய பாஷை என் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கணும்னு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இதுதான் பரிசுத்த ஆவி, புதிய ஏற்பாட்டின் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர ஆவியானவரே, பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்பா. பிலிப்புவை ஆவியானவரால் நிரப்பான பின்பு ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடத்தினவராய் இருக்கிறீரே. இன்றைக்கு கர்த்தாவே, இந்த ஜனங்களை என்னையும் சேர்த்து உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா.
அப்ப அந்த பழைய ஏற்பாட்டின் ஆவியானவர் போல கொஞ்ச நேரம் மாத்திரம் நான் அந்நிய பாஷை பேசிட்டு மற்ற நேரங்களில் என்னுடைய சுயமாய் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேணான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து, ஆண்டவரே நான் கொஞ்ச நேரம் மாத்திரம் அந்நிய பாஷையில பேசிட்டு மற்ற நேரத்தில் ஆண்டவரே என் சுயத்துல என் பேச்சில் ஆண்டவரே என் சுய பலத்தில் வாழ்கிற அப்படிப்பட்ட வேஷமான வாழ்க்கை எனக்கு வேணாம்பா. ஆண்டவரே புதிய ஏற்பாட்டின் பரிசுத்த ஆவியானவர் போல என் மீது எப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிற ஆவியானவர் எனக்கு வேணும்னு கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல கேட்கிறவர்களுக்கு உங்கள் மீது நிரந்தரமாய் அமரத்தக்கதாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிரந்தரமாய் சும்மா 5 நிமிஷம் மாத்திரம் இல்லை, நிரந்தரமாய் உங்களை நடத்துகிற ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஓ ரீகல தராம ஷகடதரரபோ, ஓ ஆவியானவரே அப்பா உம்முடைய நடத்துதல் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்கட்டும் அப்பா. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஒரு நாள் மாத்திரம் கிடையாது ராஜா. அவங்க சாகும் மட்டும் ஆண்டவரே உயிருள்ள நாள் மட்டும் ஆவியானவரின் நடத்துதலை உணர்கிறவர்களாய் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் நடத்துங்க ஆவியானவரே, நீர் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.